புதிய ரேஷன் கார்டுகளுக்கு விண்ணப்பித்து விட்டாலும் கார்டுகள் கிடைப்பது எளிது கிடையாது. உங்களது ரேஷன் கார்டுகள் அப்ளை செய்த பிறகு முறைப்படி அரசு அதிகாரிகள் வீட்டுக்கே வந்து தகவல்களை இருப்பிடங்கள் உறுதி செய்வார்கள். அதற்கு பிறகுதான் ரேஷன் அட்டை வழங்குவார்கள். இதற்கு எப்படியும் 3 to 5 மாதங்கள் வரை கூட எடுக்கலாம். சில சமயங்களில் சரியான ஆவணங்கள் இணைக்கப்படவில்லை என்றால் உங்கள் விண்ணப்பங்கள் ரிஜெக்ட் ஆகவும் வாய்ப்புகள் உள்ளன. இவ்வளவு படிகளையும் தாண்டி நம்முடைய கையில் கிடைக்கும் ரேஷன் கார்டுகளை பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஒருவேளை கார்டை தவறுதலாக தொலைத்து விட்டீர்களானால் அதற்கும் ஆன்லைனிலேயே விண்ணப்பித்து புதிய ரேஷன் அட்டையை பெற்றுக்கொள்ள முடியும். www.tnpds.government.in என்ற தமிழ்நாடு பொது விநியோக திட்டத்தின் அதிகாரப்பூர்வ வெப்சைட்டிற்கு சென்று உங்களது ஐடியை பதிவிட வேண்டும். இப்போது பதிவு செய்யப்பட்டுள்ள மொபைல் எண்ணுக்கு OTP ஒன்று வரும். இதை ஸ்கிரீனில் பதிவு செய்து சுய விவரங்களுக்கு பக்கத்திற்கு நுழைய வேண்டும். இப்பொழுது TNPDS ஸ்மார்ட் கார்டு பதிவிறக்கம் மற்றும் அச்சிடுவதற்கான பக்கத்தை காண்பீர்கள். இதில் கேட்கப்பட்டிருக்கும் விவரங்களை பதிவு செய்து அந்த காப்பியை PDF ஆக சேமிக்க வேண்டும் அல்லது டவுன்லோட் செய்து கொள்ள வேண்டும். இந்த காப்பியை பிரிண்ட் எடுத்து உங்கள் ரேஷன் அட்டைக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கும் உணவு வழங்கும் அலுவலகத்திற்கு சென்று இந்த நகலை சமர்ப்பித்தால் உங்களுக்கு மறுபடியும் புதிய ரேஷன் கார்டு வழங்கப்படும். இதற்கு சில நாட்கள் காலங்கள் அவகாசமாகலாம். இதற்கான கட்டணம் ரூபாய் 20 மற்றும் தபால் சேவை கட்டணம் ரூபாய் 25 ஆக மொத்தம் 45 ரூபாய் இணைய வழியில் QR கோடு அல்லது நெட் பேங்கிங் வழியாக செலுத்தினால் புதிய ரேஷன் கார்டுகளை தபால் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். இன்று முதல் ஓட்டுநர் உரிமம், வாகன பதிவு சீட்டு ஆகியவை விண்ணப்பித்தவர்களின் முகவரிக்கு விரைவு தபால் மூலம் அனுப்பப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மோட்டார் வாகன போக்குவரத்து அலுவலகங்களில் ஓட்டுநர் உரிமம், பழகுனர் உரிமம், ஓட்டுநர் உரிமம் புதுப்பித்தல், வாகனங்கள் பதிவு செய்வது உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் பொதுவாக ஓட்டுநர் உரிமங்கள் அந்தந்த வட்டார போக்குவரத்து அலுவலகங்களிலேயே அல்லது பகுதி அலுவலகங்களிலேயே எடுக்கப்பட்டு உடனுக்குடன் லைசன்ஸ் கொடுக்கப்பட்டுவிடும். அதேபோல் 2 சக்கர வாகனங்கள், 3 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள், பஸ், லாரி, டெம்போ, சரக்கு வாகனங்கள் என எதுவாக இருந்தாலும் அவை பதிவு செய்யப்பட்டு அதற்கான பதிவு சான்று வழங்கப்படும். இதற்கென பிரத்யேக பதிவு பராமரிக்கப்பட்டு அதில் கையெழுத்து பெற்று கொடுக்கப்படும். அதுபோல ஒருவேளை ஒரு விண்ணப்பதாரருக்கு அவர் வசிக்கும் பகுதிக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் இருக்கிறது என்றால் அவர் டிரைவிங் ஸ்கூலின் முகவரியை கொண்டு வேறு அலுவலகத்தில் பெறலாம். RCயிலும் லைசன்ஸிலும் முகவரி என்ற இடத்தில் டிரைவிங் ஸ்கூல் முகவரி இருக்கும். இந்த நிலையில் இன்று முதல் அனைத்து வட்டார போக்குவரத்து அலுவலகம், பகுதி அலுவலகங்களில் வழங்கப்படும் ஓட்டுநர் உரிமமும் பதிவு சான்றும் விரைவு தபால் மூலம் மட்டுமே விண்ணப்பதாரர்களுக்கு அனுப்பப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதற்கான விண்ணப்பதாரர்கள் போன் எண்ணையும் முகவரியையும் சரியாக கொடுத்தல் அவசியம். ஒருவேளை தவறுதலான முகவரியையோ செல்போன் எண்ணையோ கொடுத்திருந்தால் இதற்கு விண்ணப்பதாரரே பொறுப்பு. ஸ்கூல் முகவரியை, அதாவது டிரைவிங் ஸ்கூல் முகவரியை பயன்படுத்தி இருந்தால் அவருடைய லைசன்ஸ், RC புத்தகங்கள் முடக்கப்படும். ஒருவேளை லைசன்ஸ் அல்லது RC புத்தகம் வீட்டுக்கு வரும்போது வீட்டில் விண்ணப்பதாரர்கள் இல்லை என்றால் அவை திரும்பவும் RDO அலுவலகத்திற்கே வந்துவிடும். நேரடியாக வந்து கேட்டாலும் கொடுக்கப்பட மாட்டாது என குறிப்பிடப்பட்டுள்ளது.